வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது சூரியன் அப்போ நாங்க சூரியகுமார். இப்ப தான் முறை நம்ம சேனல் பார்க்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம பெல் ஐக்கன கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்ப எத குறித்து பார்க்க போறோம்னா, தமிழக அரசுக்கு மக்கள் நல பணியாளர் சார்ந்த ஒரு கோரிக்கை தான். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஊராட்சிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அ தூய்மை பணியாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஊதிய உயர்வு 3,500 வந்து சம்பளம் வந்து 1,500 உயர்த்தி 5,000 வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் நகர் கம்ப்யூட்டர் ஆப்பரேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஊதிய உயர்வு அறிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் ஊதிய உயர்வு ரூ. 20,000 வரையும் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, அ பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் வந்து ஊதிய உயர்வு சமீபத்தில அறிவிச்சாங்க. 15,000 வரையும்னு சொல்லிட்டு, அதையும் நீங்க பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக் ஊழியர்களுக்கும் வந்து ஊதிய உயர்வு வந்து தமிழக அரசு சார்புல அறிவிச்சாங்க. இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் நல பணியாளர் வந்து நீண்ட நாள்கள் வந்து போராடிட்டே இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து ஊதிய உயர்வு அறிவிக்கணும், காலமுறை ஊதியம் கொண்டு வரணும், டைம் ஸ்கேல் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு நினைவூட்டல் கோரிக்கை வீடியோ போடுறோம். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க் யூ.